ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டு 10 days கிட்ட ஆகிடுச்சி வேலை, அதனால வீடியோஸ் எடுத்து போட முடியல. உங்களோட ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு? நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட நான் இந்த ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் கூட பேசலான்னு இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு வயசான தாத்தா ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த வழியாக ஒருத்தர் ஸ்பீடாக ஓடி வந்தானோ. ஓடி வந்து, கிழவா இந்த சைடு யாருன்னா தலைப்பை கட்டிட்டு போனதை பார்த்தியா அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரா, எனக்கு தெரியாதுப்பா, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு ஓடிட்டானான். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்து, ஐயா இந்த சைடு தலைப்பை கட்டிட்டு போனது யாராவது தலைப்பை கட்டி போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லைப்பா, நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 1 hour கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 hour கழிச்சு திரும்ப ஒருத்தர் வந்தாராம். வந்து, பெரியவரே ஐயா வணக்கம், இந்த சைடு தலைப்பை கட்டிட்டு போனது ஒருத்தர் தலைப்பை கட்டி போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். மன்னரே, நான் பார்க்கல மாமன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு அந்த மன்னர் கேட்டாராம், நான் உங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனால் நான் மன்னர் தான்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை உங்களை மாதிரியே 2 பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவன் மரியாதை இல்லாமல் பேசினாங்க. அப்புறம் 2வது வந்தவர் அதிகார துணியில் பேசினார். 3வது நீங்கள் வந்து ஒரு மன்னருக்கு உண்டான அந்த துணியோடு பேசுனீங்க. அதனால தான் நீங்கள் மன்னர்ன்றதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். அது போல தாங்க நம்மளோட எண்ணமும் செயலும் தான் நம்ம யாருன்றதை நிரூபிக்கும். அந்த ராஜா வந்து அவர் ராஜாதான்றத அவரோட பேசுகிற துணியிலேயே அந்த பெரியவர் கண்டுபிடிச்சிட்டார்ல. அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட எண்ணம், நம்மளோட செயல் தான் நம்ம யாருன்றதை மற்றவங்களுக்கு காட்டும். அதனால தான் நம்ம மற்றவங்கக்கிட்ட அது நம்ம செய்யணும்னு கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம யாருன்றதை அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளோட செயலும் எண்ணமும் அதுவே அவங்களுக்கு நம்ம யாருன்றதை சொல்லிடும். அது போல தான் நம்ம இப்போ வந்து இந்த டெய்லர் வேலை தான் செய்கிறோம், அதில் என்ன வருமானம் வந்துட போகுது இப்படி அப்படின்னு எல்லாம் மற்றவங்க சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி காதுலேயே வாங்கிக்கவே தேவையில்லை. எந்த வேலையும் நம்ம உழைப்பு போட்டு செய்யும்போது அது நல்லது தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் அது பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம் என்று எழுதியிருக்குது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப ஐயோ என்ன டெய்லரா அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாலும், ஆனால் நம்ம முடிவுன்றது கண்டிப்பாக சம்பூரணமாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் அப்படியே நதி போல் நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கதையோடு பார்க்கலாம். பாய்.